திருமணம்ன்றது அந்த ஆண் பெண்ணுக்காக மட்டும் ஸ்பெஷலான ஈவெண்ட். எல்லாரும் அவங்கள கவனிக்கணுமே தவிர, அந்த ஆண் அந்த தம்பதியினரை கவனிக்கணுமே தவிர, தம்பதியினர் போய் எல்லாரும் அன்னைக்கு போய் திருப்திப்படுத்தணுன்றது டசன்ட் மேக் எனி சென்ஸ். அவங்க வாழ்க்கைய துவங்குறாங்க அன்னைக்கு. தே ஆர் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு மட்டும் தான் அன்னைக்கு டைம். அவங்க தான் அன்னைக்கு ஸ்பெஷல் பீப்பிள். இல்ல என்னப்பா கல்யாணம் பண்ண சொல்லவே இல்ல அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி எதுக்கு வரும்ல. சொல்லணும்? கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்ல. நீங்களே தெரிஞ்சுக்கோ. அந்த காலத்துல சார் கல்யாணம் பண்ணனா, அந்த பத்திரிக்கை அடிச்சு எல்லாரும் கூப்பிட்டு பண்றது, இந்த பையன் விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த பையன அக்கவுண்டபிள் ஆக்குறதுக்காக அந்த கல்யாணத்த எல்லார்கிட்டயும் சொல்லி பண்ணுவாங்க. இப்பதான் Facebook இப்ப நீங்க சொன்ன மாரி Facebook வந்துச்சு. கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரெஸ்அப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சாப்பாட போட்டு இதெல்லாம் இந்த லொட்டு லொசுக்குகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த பையனையும் பொண்ணையும் கஷ்டப்படுத்துறது தேவையில்லாதது. சரி இப்ப கல்யாணம் எப்படி பண்ணுங்கிறீங்க? எல்லா பெரியவங்க சொன்ன மாரி ரொம்ப சிம்பிளா, எளிமையா அந்த கணவன், மனைவி கருத்து ஒருமித்து அவங்க மனசு புடிச்சு, ஒருத்தர் ஒருத்தர் நல்ல கம்பேட்டபிலிட்டி இருக்கும்போது அவங்க